Audio Jungle. வணக்கங்க. ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரளா பாலக்காடில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் வீடு தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரோடு எதிர்க்க தெரியுது இல்லைங்களா, அந்த ரோடு வந்து பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ரோடுங்க. கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே காலனிங்க. இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் நல்ல மெயினான ஏரியாவாக இருக்குது. இது வந்து ரோஸ் கார்டன். இந்த நம்ம உள்ளே போகிறோம் இல்லைங்களா, இதோட ஏரியா பேர் வந்து ரோஸ் கார்டன். இதில் எல்லாமே வந்து பங்களா டைப் வீடாக தான் இருக்குங்க. இந்த மெயின் ரோடு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மெயின் ரோடு வந்து மெயினான ஒரு பஸ் ரோடுங்க. இங்கேருந்து பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன், பாலக்காடு பஸ் ஸ்டாண்டு மற்றும் முக்கியமான ஊர்களுக்கு எல்லாமே பஸ்ஸு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்குங்க. ஒரு மெயினான ரோடு. அந்த ரோட்லேருந்து நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இப்போ வரும்போது அது ரைட் சைடில் தெரியுது இல்லைங்களா, க்ரீன் கலர் வீடு, அந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து மெயின் ரோட்லேருந்து 3வது வீடுங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 1 கிரவுண்டு, 1.5 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, அந்த மாதிரி வந்து எல்லாமே பங்களா டைப் வீடாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல ரிச்சான ஏரியாவாக இருக்குங்க. இந்த ஏரியாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன், ரயில்வே காலனி, பாலக்காடு. அதில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க. இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 45 அடி அகலங்க, நீளம் வந்து 60 அடி, மொத்தம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2700 சதுர அடிங்க. அந்த 2700 சதுர அடியில் சுற்றியுமே வந்து 5 அடி இடம் விட்டு சென்டராக வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் கட்டி ஒரு 15 வருஷம் ஆறுது. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த லேண்டோட ஃபேஸிங்குமே வந்து நார்த் ஃபேஸிங், வீட்டோட மெயின் டோருமே வந்து நார்த் ஃபேஸிங்குங்க. சுற்றியுமே பாருங்கள் ஃபுல்லாக இடம் விட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு கிணறுமே ஒன்று இருக்குங்க. தண்ணியெல்லாம் மேலேயே இருக்குங்க. இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடியிலே தண்ணி இருக்குங்க. தண்ணிலாம் அவ்வளோ நல்லா இருக்குது. கேரளாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. தண்ணிலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாருமே வந்து நல்லா சுற்றி இடம் வச்சு, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல மரங்கள்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு, நல்லா மக்கள் வந்து இங்கே ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழுறாங்கங்க. இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாங்க. மக்கள் வந்து மெயினாக ஒரு வீட்லேயாவது ஒரு மரமாவது இருக்குங்க குறைஞ்சபட்சம். எங்கே ஒரு அரை கிரவுண்டு இடத்துல வீடு கட்டினா கூட அவங்க சுற்றி ஏதாவது மரங்கள் வச்சு தான் அவங்க வீடு கட்டி அவங்க வாழுறாங்க. இது உண்மையிலேயே நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயங்க. இப்போ இந்த வீடை பொறுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு பூஜை ரூம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு ஹாலுங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14x20ங்க. இந்த ஹால்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா பாத்ரூம் வரும். ரைட் சைடில் பெட்ரூம் வந்துடும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அமைஞ்சிருதுங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x10ங்க. இந்த கிச்சனில் வந்து சும்மா சிம்பிளாக தான் வந்து யூபிவிசியில் வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து ஒரு பூஜை ரூமுங்க. இந்த பூஜை ரூமோட சைஸ் வந்து ஒரு 5x6ங்க. இந்த பூஜை ரூமை ஒட்டி தான் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹால்லேருந்து லெஃப்டில் கிச்சன் இல்லைங்களா, அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் போனோன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12x15ங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். இதுலேயுமே லேப்டெல்லாம் இருக்குது. அந்த லேப்ட்லேயுமே வந்து யூபிவிசியில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. லேப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா
ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது இல்லைங்களா, இது வந்து குளிக்கிறதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் வந்து தனியாக ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. ரெண்டுமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே அந்த பின்பக்கம் பேக்கடை பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பின்பக்கம் வழி இது. இதில் இருந்தோன்னா நம்ம அப்படியே பின்பக்கம் வழியாக போயிடலாம். இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகலாங்க. மாடியில் போய்ட்டு பார்க்கலாம். வீடு எல்லாமே வந்து இன்ஜினியரை வச்சு ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து பிடபிள்யூடி ரிட்டையர்டு இன்ஜினியரு, அவங்க பிரதரு. அவர் தான் இதுக்கு எல்லாமே பிளான் போட்டு கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணாததுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. நம்மலாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடை வாடகை விடலாம் விடலாம். இல்லை நம்மளே இந்த கேரளா பகுதியில் பாலக்காடில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறந்த வீடாக அமையுங்க. இப்போ மாடியில் வந்து உள்ளே என்ட்ரானோடனே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலை ஒட்டி அதுக்கப்புறமா இந்த பெட்ரூம் ஒன்று இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. இந்த ஹாலோட சைஸு இதே தாங்க, 15க்கு 18ங்க. பெட்ரூமும் சேம் சைஸ், ரெண்டுமே ஒரே டைப்பில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு விட்டோம்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. கேரளா பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் ரெண்ட்டு கிடைக்குங்க. அதிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்தோன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. மாடி மாதிரி இருக்குது. சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாருங்கள், பங்களா டைப் வீடு மாதிரி நல்லா இருக்குங்க. ஏரியாவே இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நல்ல பங்களா டைப்பில் இருக்குது. இப்போ இந்த வீடோட விலை வந்து பார்த்திங்கன்னா 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைடாக கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணுவாங்க, ரொம்ப பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல ஏரியாவில், நல்ல போக்குவரத்து வசதிகள் நிறைஞ்ச இடத்துல, நல்ல கிரவுண்ட் வாட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். மேலும் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.